நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். டிஸ்க்ளைமர பார்த்துக்கங்க. இந்த வீடியோல நெறைய முக்கியமான தகவல் இருக்கு நண்பர்களே. நம்ம ஒவ்வொன்னா டிஸ்கஸ் பண்ணுவோம். அப்ப நம்ம நண்பர்கள் கேட்ட ஒரு 10 ஸ்டாக்கு, கோல்டன் ஸ்டாக்கு, ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கான அந்த ஸ்டாக்கையும் பத்தி நம்ம பார்க்கலாம். வீடியோ கன்டினியூவா பாருங்க. நம்ம போற எல்லா வீடியோவும் கன்டினியூவா பார்த்தா தான் உங்களுக்கு வந்து நம்ம என்ன கன்டென்ட் எல்லாம் சொல்றோம் அப்படிங்கிறது புரியும். அதனால எல்லா வீடியோ மிஸ் பண்ணாம பாருங்க. நிஃப்டி வந்து நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். அமெரிக்கன் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு அருமையான நேத்து ஒரு புல்லிஷ் மூவ்மெண்ட் நைட்டு. அதுக்கு முக்கியமான காரணம் அமெரிக்கா இன்ஃப்ளேஷன் வந்து அவங்க எதிர்பார்த்தத ரொம்ப கம்மியா இருந்துச்சு. அதனால அமெரிக்கன் மார்க்கெட் நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸு. நம்முடைய நிஃப்டியும் பார்த்தீங்கன்னா, ஒரு 130, 140 பாயிண்ட்டுக்குள்ள கிரீன்ல தான் ட்ரேட் ஆனுச்சு. அதனால ஒரு கேப் அப் ஆகும்னு நம்ம சொல்லியிருந்தோம். அதே மாரிக்கே பாருங்க நல்ல ஒரு அருமையான கேப் அப்பு. லாஸ்ட் ஒரு 2 வீக்ஸ்க்கு முன்னாடி கேப் அப் ஆகி போயிட்டு அங்கேருந்து மறுபடியும் செல் பண்ணி முடிச்சாங்க. அதே இடத்துல வந்துட்டு மறுபடியும் இன்னைக்கு நல்ல ஒரு கேப் அப்ல தான் ஓப்பன் ஆகி போயிட்டுருக்கு. பார்க்கலாம் எண்ட் ஆஃப் த டேல மார்க்கெட் எப்படி முடியுதுன்ட்டு. இன்னைக்கு எல்லா மார்க்கெட்டுமே ஓரளவுக்கு நல்ல பெர்ஃபார்மன்ஸுங்க. மெட்டல் இண்டெக்ஸ்ல மட்டும் நல்ல ஒரு செல்லிங் இருக்கு. சுமாரான ஒரு செல்லிங் இருக்கு. ரொம்ப செல்லிங் கிடையாது. பாக்கி எல்லா இண்டெக்ஸும் நல்ல ஒரு அருமையான பெர்ஃபார்மன்ஸ் தான். வெயிட் பண்ணி பார்க்கலாம். HDFC பேங்க் எல்லாம் என்ன பண்ணியிருக்குன்னு பார்க்கலாம் இன்னைக்கு. நம்ம எப்போதும் பார்க்குறது HDFC பேங்க் நேத்து ஒரு கேப் டவுன் ஆகி மறுபடியும் இன்னைக்கு ஒரு கேப் அப் ஆயிருக்கு. ICICI பேங்க் அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு என்ன நிலைமையில இருக்குன்னு பார்க்கலாம். ஐசிஐசிஐ பேங்க் லைட்டா ஒரு செல் பண்ண மாரி தெரியுது. பார்க்கலாம். அந்த பாக்ஸ உடைச்சு கீழ வந்துட்டு, அத ரீடெஸ்ட் மாரிக்கு தெரியுது. வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, ஆக்சிஸ் பேங்க் அதுவும் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஆக்சிஸ் பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல ஒரு செல்லிங் ஆனுச்சு பார்த்தீங்களா? 5% இருந்துச்சு. அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே கேப் மாரிக்கு போயிட்டுருக்கு. ஆமா. இன்னைக்கு ரிலையன்ஸ் நல்ல ஒரு அருமையான பெர்ஃபார்மன்ஸுங்க. 1.5%க்கு மேல. அதனால தான் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நல்ல ஒரு பாயிண்ட்ல தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ரிலையன்ஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு 1.5% மேல நல்ல ஒரு அருமையான ஒரு மொமெண்டம் இந்த பாருங்க. நல்ல ஒரு கேப் அப்ல தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம் எண்ட் ஆஃப் த டேல என்ன நடக்குதுன்ட்டு. நெறைய நியூஸ் இருக்குங்க. அத பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஆர்த்தி இண்டஸ்ட்ரீஸ். இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா, லாங் டெர்ம் மெத்தனால் தயாரிக்கிற ஒரு சப்ளை கான்ட்ராக்ட் கிடைச்சிருக்கு இந்த கம்பெனிக்கு. இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா, ஆர்த்தி குரூப்னு சொல்லிட்டு நெறைய கம்பெனி இருக்குங்க. ஆர்த்தி ட்ரக்ஸு, ஆர்த்தி இந்த மாரி நெறைய இது இருக்கு. அவங்க குரூப் தான் இந்த கம்பெனி. 13,000 கோடிக்கு மேல உள்ளது. யாரும் வச்சிருந்தீங்கன்னா, உங்களுக்கு கூடுதல் தகவலா இருக்கும். ஃபண்டமெண்டல் நீங்க பார்த்துக்கங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியன் ஐடி ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, இன்ஃபோசிஸ், டிசிஎஸ் அவங்கலாம் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. எதுக்குன்னா, அக்சென்சர்ன்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி ஐடி கம்பெனி பெரிய கம்பெனி அமெரிக்கால. அவங்களுடைய கைடன்ஸ்க்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க நல்ல ஒரு கைடன்ஸ் குடுத்தா 2026ல ஐடி ஸ்டாக்லாம் நல்ல ஒரு பூம் ஆகும். வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறம் பிஎல்எஸ் இன்டர்நேஷனல் நம்ம லிஸ்ட்ல உள்ள ஸ்டாக்குங்க. எல்லாருக்குமே தெரியும். இந்த ஸ்டாக்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பேன் பண்ணியிருந்தாங்க கவர்மெண்ட். அது சுப்ரீம் கோர்ட் இப்போ டெல்லி கோர்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பேன வந்து ரிமூவ் பண்ணியிருக்காங்க. ஆமா. இது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாக்குக்கு வந்து முக்கியமான டெல்லி கோர்ட் ரிமூவ் பண்ணியிருக்காங்க. அது முக்கியமான ஒண்ணு. இன்னைக்கு ஸ்டாக் நல்ல ஒரு அருமையான பெர்ஃபார்மன்ஸு. நம்ம பார்க்கலாம். அதோட சார்ட் அப்புறம் பார்க்கலாம் கடைசில. அதுக்கப்புறம் ரிஃபெக்ஸ் இந்த கம்பெனி அடிக்கடி இப்போ நியூஸ்ல வந்துகிட்டு இருக்குங்க. அவங்களுடைய சப்சிடரி கம்பெனிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 148 மெகாவாட் வந்து பார்த்தீங்கன்னா, விண்ட் டர்பைன் சப்ளைஸ் ஆர்டர் கிடைச்சிருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு குட் நியூஸ்ன்னு சொல்லலாம் அந்த கம்பெனிக்கு. அதுக்கப்புறம் ஆம்பர் நல்ல ஒரு கம்பெனி சொல்லலாங்க. ஆம்பர் கம்பெனி. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 500 கோடி வந்து இன்வெஸ்ட் பண்றாங்க பஞ்சாப்ல ஆர்&டி சென்டருக்காண்டி. எனர்ஜி டிஃபரண்ட் ஏசின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, ஏரோஃப்ளாக்ஸ். இந்த ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து 6% மேல போயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. போர்டு அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இவங்களுடைய கெப்பாசிட்டிய வந்து எக்ஸ்பேன்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது உற்பத்திய வந்து அதிகப்படுத்துறாங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு வந்து வருமானம் அதிகம் வரும். சேல்ஸ் அதிகமாகும். ஸ்டாக்கும் நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணும். அதனால தான் இன்னைக்கு ஸ்டாக் 6% மேல போயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, ஆட்டோமொபைல் மேனுஃபேக்சரிங் கம்பெனி இவங்க. ஸ்பேர் பார்ட்ஸு. எஸ்ஏஜி என்டர்பிரைஸ் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கம்பெனியோட லைசென்ஸுக்கு வந்து டெக்னாலஜி லைசென்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அக்ரீமெண்ட் போட்டுருக்காங்க. போயின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனியோட. நல்ல ஒரு ஸ்டாக்குன்னு சொல்லலாம். இந்த ஸ்டாக் நல்ல ஒரு ஹைல தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. யாரும் இந்த ஸ்டாக் வச்சிருந்தீங்கன்னா, உங்களுக்கு கூடுதல் தகவலா இருக்கும் இது. அடுத்தது எனக்கிட்ட உள்ள ஸ்டாக்குங்க அது. ஜிபிடி இன்ஃப்ரா நம்ம அடிக்கடி பேசிட்டு இருக்கோம் நம்ம குரூப்ல. எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 1804 கோடிக்கு ஆர்டர் கிடைச்சிருக்கு. ஆமா. மிகப்பெரிய ஆர்டரு. ஸ்டாக் இன்னைக்கு ஓரளவுக்கு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தான் பண்ணிக்கிட்டு இருக்கு. 2 இது 3% மேல நல்ல ஒரு கிரீன்ல தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இன்னைக்கு தான் அந்த சைடு வேலேருந்து மேல கொஞ்சம் போயிருக்கு பார்க்கலாம். ஒரு 1.5% இதில காமிக்குது. ஆனா, இதில வந்து பார்த்தீங்கன்னா, 2, 3%க்கு மேல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இங்க பாருங்க நல்ல ஒரு அருமையான ஒரு கிவிங் கேண்டில் ஒரு பாக்ஸ சைடு வே நம்ம அடிக்கடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் இந்த ஸ்டாக்க. சைடு வே பிரேக் அவுட் பண்ணி மேல போயிட்டு இருக்கு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, நாலேட்ஜ் மாரின் இன்ஜினியரிங் இந்த கம்பெனிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 59 கோடிக்கு ஆர்டர் கிடைச்சிருக்குங்க. ரயில்வே செக்டார்ன்னு நெனைக்கிறேன். இல்ல மெரைன் கம்பெனி இது. ரயில்வே கிடையாது. மெரைன்ல. ஸ்டாக் பாருங்க நல்ல உச்சியில தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு.
அதுக்கப்புறம் ஒரு நண்பர் கேட்டிருந்தாரு, "இந்த ஸ்டாக் வச்சிருக்கேங்க. என்னங்க ரொம்ப டவுன்ல இருக்குன்ட்டு." அவருக்கு ஒரு நல்ல நியூஸ்ன்னு சொல்லலாம். ஒரு 901 கோடிக்கு ஒரு ஆர்டர் கிடைச்சிருக்கு. டேர்னல் கான்ட்ராக்ட் கிடைச்சிருக்கு இந்த கம்பெனிக்கு. ஸ்டாக் என்னமோ இன்னைக்கு 1% கிரீன்ல தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. மார்க்கெட் ஒரு பென்னி ஸ்டாக்குங்க. லாஸ் மேக்கிங் கம்பெனி இதுலலாம் போயிட்டு மாட்டாம தப்பிக்கிறது ரொம்ப நல்லது. ஆசைப்பட்டு மல்டி பேக்கர் ஆயிரும்ன்னு சொல்லிட்டு நம்ம போய் இதுலலாம் இன்வெஸ்ட் பண்ணா நம்ம கேபிட்டல் தான் லாஸ் ஆகும். அதனால கவனமா இன்வெஸ்ட் பண்ணுங்க எப்போதுமே உங்க காசு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, மதர்சன் சுமி வந்து பார்த்தீங்கன்னா, போர்ட் அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. எம்ப்ளாயி ஸ்டேக் ஆப்ஷன் ஸ்கீம்னு சொல்லிட்டு. ஸ்டாக் என்னமோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு 3% நல்லா ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் ஜேஎஸ்டபிள்யூ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அவங்களுடைய வந்து சப்சிடரி வந்து நவாக்கார் கார்ப்பரேஷன். இந்த கம்பெனி வந்து லிஸ்ட் ஆன கம்பெனி தாங்க. இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 63 கோடிக்கு ஆர்டர் கிடைச்சிருக்கு. நவாக்கார் கார்ப்பரேஷன் இன்னைக்கு வந்து நல்ல ஒரு அருமையான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் 4% மேல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த ஸ்டாக்கும் ஒரு 1/2% மேல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, டிசிஎஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஏஐ டெக்னாலஜி இன்டகிரேஷன் ஆர்டர் கிடைச்சிருக்குங்க. இந்த பார்த்தா தெரியும். டிசிஎஸ் ஒரு ஆர்டர் ஏஐ கம்போஸ் பிளாட்ஃபார்ம் வந்து பேங்கிங் செக்டார்ல வந்து இவங்க இது பண்ணிட்டு இருக்காங்க. ஐடி செக்டாரா நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தாங்க. எல்லாருக்குமே தெரியும். நம்ம நெறைய இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோல எல்லாமே ஐடி ஸ்டாக்க வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அடுத்தது கன்டினியூவா நம்ம ஃபேவரைட் ஸ்டாக்ன்னு சொல்லலாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு 3.5% கீழ வர்றது, மேல போறது தான் இருக்கு என்பிசிசி. இன்னைக்கு ஒரு பெரிய ஆர்டர் கிடைச்சிருக்கு. 179 கோடிக்கு ஆர்டர் கிடைச்சிருக்குங்க என்பிசிசி. ஆமா. ஆப்பர்ச்சுனிட்டி தரமாக்கிதுங்க. கீழ வந்தா தான் நான் வந்து என்டர் ஆகணும்னு வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஆனா ஆப்பர்ச்சுனிட்டி தரமாக்கிது. இங்க பார்த்தா தெரியும். இன்னும் கொஞ்சம் நல்ல ஒரு இந்த ஏரியாவுக்கு 100 உடைச்சு கீழ வந்தா ஏதாச்சும் பார்க்கலாம் பார்த்தேன். ஆனா வந்து கீழயே வரமாக்கிது. வெயிட் பண்ணி பார்ப்போம். நல்ல ஒரு ஆர்டர் கிடைச்சிருக்குங்க. அடுத்தது வந்து போர்த்திஸ் ஹெல்த் கேர். இங்க வந்து பார்த்தீங்கன்னா, பிளாக் ட்ரேட் நடந்திருக்குங்க இந்த ஸ்டாக்குக்கு. ஆமா. நல்ல ஒரு ஹாஸ்பிட்டல் கம்பெனி சொல்லலாம். இதுவும் வாய்ப்புகள் வருமான்னு பார்த்தேன், வரமாக்கிது. பார்ப்போம். நல்லா ரன் ஆயிருக்கு பாருங்க இந்த ஸ்டாக். 2025லயே வந்து பாருங்க நல்ல ரன் ரன் ஆயிருக்கு இந்த ஸ்டாக்கு. போர்த்திஸ் ஹெல்த் கேர். அதுக்கப்புறம் 2 நண்பர்கள் கேட்ட ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, குரூப்ல அத வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஃபர்ஸ்ட்டு சென்கோ கோல்டு. சென்கோ கோல்டு நம்ம ஆல்ரெடி வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். நல்ல ஒரு ஃபண்டமெண்டலான உள்ள கம்பெனி தாங்க பாருங்க. 20 தான் இருக்கு ஸ்டாக் பிஇ. புரமோட்டர் ஹோல்டிங் நல்லா இருக்கு. ஆர்ஓசி சும்மா மீடியமா இருக்கு. ஃபேஸ் வேல்யூ 10 இருக்கு. இவங்க தான் வந்து 2ண்ட் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லரி பிராண்ட்ன்னு சொல்லியிருக்காங்க இந்தியாவுல. ஆமா. கடன் வந்து பார்த்தீங்கன்னா, 1.3க்கு மேல இருக்கு. பெக் ரேஷியோ வந்து கொஞ்சம் கூட இருக்குங்க. வேல்யூஷன் வந்து கொஞ்சம் கூட இருக்கு. ஸ்டாக் பை கம்மி தான். பாருங்க ஒரே சைடு வேல தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா, 50% டவுனா இருக்குது. முக்கியமான காரணம் ஸ்டாக்கோட கோல்டு பிரைஸ்ல நல்லா அதிகமாயிருச்சுங்க. அதனால இவங்க சேல்ஸ்லாம் ரொம்ப கம்மியாயிருச்சு. ரைட்டான தவற பாக்கி எல்லா கோல்டு ஸ்டாக்கும் ஒரு புவர் பெர்ஃபார்மன்ஸ் தான் பண்ணிட்டு இருக்கு இந்த 2025ல. ஆமா. எஃப்ஐ வந்து பார்த்தீங்கன்னா, நல்லாவே கூட்டியிருக்காங்க. டிஐட்ட வந்து கொஞ்சோண்டு குறைச்சிருக்காங்க. புரமோட்டர் ஹோல்டிங் நல்லாவே கொஞ்சம் கூட்டியிருக்காங்க பார்த்தா தெரியும். ஆமா. இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நண்பர் கேட்டிருந்தாரு. ஃபண்டமெண்டல் பார்த்தாச்சு, டெக்னிக்கல் நம்ம அப்புறம் பார்க்கலாம். அடுத்தது வந்து அவர் சொன்ன ஸ்டாக் வந்து நாவான்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி. அதையும் நம்ம பார்த்துடலாம். நாவா. இது என்னோட வாட்சஸ்ல தான் இருக்குங்க. அங்க பாருங்க. மிட் கேப் ஸ்டாக் தான். ஸ்டாக் பி வந்து கம்மியா இருக்கு. டெப்த் கிடையாது. பெக் ரேஷியோவும் கம்மியா தான் இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா, ரீசென்ட்டா ஸ்ப்ளிட் பண்ணாங்க இந்த கம்பெனி. ஆமா. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஃபெரோ அலாய்ஸ் மேனுஃபேக்சரிங் அந்த இதுல இருக்காங்க. பவர் ப்ராஜெக்ட் அந்த மாரி இதெல்லாம் பண்றாங்க இவங்க. இவங்களுடைய ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு அடியா இருக்கு பார்த்தீங்களா? ஆமா. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய சேல்ஸும் நல்ல அடியா இருக்கு லாஸ்ட் குவார்ட்டர்ல. அதுக்கப்புறம் ரிசல்ட்டும் பார்த்தீங்கன்னா, நல்ல அடியா இருக்கு. அது முக்கியமா டிப்ரிசியேஷன் 94 கோர் வந்து இது பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, எம்ப்ளாயி காஸ்ட் இல்ல மெட்டீரியல் கூடியிருக்குங்க. மெட்டீரியல் கூடுனாவே இங்க பார்த்தா தெரியும். மெட்டீரியல் காஸ்ட் இன்னும் கொஞ்சம் கூடியிருக்கு. எம்ப்ளாயி காஸ்ட் பார்த்தீங்கன்னா, பாருங்க 5 11 கூடியிருக்கு. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, இவங்களோட ப்ராஃபிட் வந்து அடியா இருக்கு. புரமோட்டர் ஹோல்டிங் வந்து கொஞ்சம் நல்லாவே இருக்கு. 50% எஃப்ஐட்டே இருக்கு. டிஐட்டே கிடையாதுங்க. இந்த ஸ்டாக் டெக்னிக்கல் அப்புறம் பார்க்கலாம். கம்பெனி ஓரளவுக்கு ஃபண்டமெண்டல் நல்லா தாங்க இருக்கு. ரொம்ப மோசம்னு சொல்ல முடியாது. அதுக்கப்புறம் வந்து அவர் கேட்ட ஸ்டாக் வந்து இஎம்எஸ். இஎம்எஸ் ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, ஐபிஓ லிஸ்ட் ஆகும்போது நல்ல ஒரு அருமையான ஒரு பூம் வந்துச்சுங்க இந்த ஸ்டாக்கு. இப்போ நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட்ல தான் இருக்கு இந்த ஸ்டாக்கு. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, புரமோட்டர் ஹோல்டிங் நல்லா இருக்கு. ஆனா பிளட்ஜிங் வச்சிருக்காங்க. எதுக்காக வச்சிருக்கான்னு பார்க்கணும். ஃபேஸ் வேல்யூ 10 இருக்கு. கடன் கிடையாது. பெக் ரேஷியோ கரெக்ட்டா தான் இருக்கு. ஸ்டாக் பி வந்து பார்த்தீங்கன்னா, 15 இருக்கு. நல்லாவே இருக்கு. இந்த செக்டார் முக்கியமா அடி வாங்க காரணம் என்னன்னா, கவர்ன்மென்ட் எக்ஸ்பென்ஷன் வந்து கம்மியாயிருச்சுங்க. அதனால தான் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன், இந்த வாட்டர் ட்ரீட்மென்ட் பிளான்ட் இந்த மாரி உள்ள ஸ்டாக் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அவுட் ஆஃப் செக்டார் மாரியே ட்ரேட் ஆயிட்டு இருக்குங்க. பாருங்க இவங்களுடைய வந்து சேல்ஸு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாமே நல்லா கூடியிருக்கு. அ ஆரம்பத்தில அங்க நல்லா தெரியும். அதுக்கப்புறம் பாருங்க 38 இப்ப 28. அதனால என்ன ஒண்ணு இன்வெஸ்டருக்கு புடிக்கல. பாத்தீங்களா? கட்டெறும்பு தேஞ்ச மாரிக்கே தேஞ்சுக்கிட்டே வந்துருச்சு உங்களுடைய டிடிஎம்ல. சேல்ஸும், ப்ராஃபிட்டும். அப்புறம் எப்படி ஸ்டாக் மேல போகும்? அதனால தான் முக்கியமா கவர்மெண்ட் இந்த பட்ஜெட்ல எதுவும் நல்ல ஒரு நீட்ஸ் சொன்னாங்கன்னா, வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்தது வந்து நாட்கோ பார்மா கேட்டிருந்தாரு. அது நம்ம டெக்னிக்கல் பார்க்கலாம். நாட்கோ பார்மா எல்லாருக்குமே தெரியுங்க.
யாருக்கும் வந்து ஃபண்டமெண்டல் சொல்லணும் வேண்டியதில்ல. நல்ல ஒரு அருமையான ஃபார்மா கம்பெனி நாட்கோ ஃபார்மா. ஆமா. அந்த 10 கோல்டன் ஸ்டாக் நம்ம நண்பர்கள் கேட்ட ஸ்டாக்க வந்து நம்ம பார்த்துடலாம். ஏன்னா, வீடியோ ரொம்ப லென்த்தா இருக்கும். அதனால ஃபர்ஸ்ட்டு வந்து சென்கோ கோல்டு. சென்கோ கோல்டு ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம்னு நெனைக்கிறேன். லாஸ்ட் வீடியோல. அது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு முக்கியமான ஏரியால ஒரு பாக்ஸ்குள்ள தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்குன்னு நான் சொல்லியிருந்தேன். இந்த பார்த்தா தெரியும். சென்கோ கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா, புரமோட்டர் வாங்கி குவித்த பங்குகள நம்ம பேசியிருந்தோங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஏரியால புரமோட்டர் செல் பண்ணிட்டு, இப்போ புரமோட்டர் வாங்கிட்டு இருக்காங்க. இப்போ தான் எனக்கு ஞாபகம் வருது. வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா, எவ்ரி சண்டேல போட்டிருக்கோம். போய் பார்க்காதவங்க போய் பாருங்க. முக்கியமான வீடியோங்க. இங்க பாருங்க ஒரு சைடு வேல தான் இருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம். கோல்டு குறைஞ்சா நல்லா இதாகும். அடுத்தது வந்து நாவா. நண்பர் கேட்ட ஸ்டாக்கு. இது என்ன நிலைமையில இருக்குன்னு பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா, 2020 நல்ல ஒரு ரன் அப் ஆகி, இப்போ ஒரு டவுன் ஆகி மறுபடியும் இங்கேருந்து ஒரு பவுன்ஸ் ஆகிருக்குங்க. வாய்ப்புகள் வந்து இப்பலாம் கிடையாது. இந்த ஸ்டாக்ல வெயிட் பண்ணி தான் இது பண்றது நல்லது. நம்ம லாங் டெர்ம்க்கும்போது நல்லா வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இஎம்எஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட்ல தாங்க இருக்கு. ஏன்னா, இந்த செக்டாரே வந்து பார்த்தீங்கன்னா, அவுட் ஆஃப் இதுல தான் இருக்கு. அதனாலங்க பாருங்க. நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட் வந்து ஒரு முக்கியமான ஏரியால லைட்டா பவுன்ஸ் ஆன மாரிக்கு காமிக்குது. ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கு அந்த இத சப்போர்ட்ட. வெயிட் பண்ணி பார்க்கலாம். இங்க பாருங்க நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட் தான் இருக்கு. இருந்தாலும் இந்த செக்டார்ல வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ரிஸ்க் இருக்குங்க. அதனால தான் சொல்ல வரேன். டவுன்ல இருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டு நம்ம அவுட் ஆஃப் செக்டார போய் வாங்கி நம்ம மாட்டிக்கக் கூடாது. அதனால கவனமா இன்வெஸ்ட் பண்ணுங்க எப்போதுமே. எந்த செக்டார் இப்ப ட்ரெண்டிங்ல இருக்கு, அந்த மாரி ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணா தான் நம்ம சீக்கிரம் அதுல மார்க்கெட்ல சம்பாரிக்க முடியும். நாட்கோ பார்மா ட்ரெண்ட் லைன பிரேக் அவுட் ஆகி அத ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி அங்கேருந்து ஒரு பவுன்ஸ் ஆகி ஒரு சைடு வேல தாங்க இருக்கு நாட்கோ பார்மா. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, என்சிசிசி ஒரு நண்பர் கேட்ட ஸ்டாக் தான் இதுவும். அது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு முக்கியமான ஒரு ஏரியால தாங்க நல்ல ஒரு செல்லிங் பிரஷருங்க என்சிசி இங்க பாருங்க. முக்கியமான சப்போர்ட்ட நோக்கி தான் வந்துட்டு இருக்கு. கன்டினியூவா செல்லிங் மிகப்பெரிய செல்லிங் சொல்லலாம். பார்ப்போம் இந்த ஏரியால ஹோல்டு பண்ணுதான்னு பார்ப்போம். ஆமா என்சிசிசி நானும் வச்சிருக்கேன். நல்ல ஒரு லாஸ்ல தான் இருக்கு. எனக்கு ஒரு 20% மேல லாஸ்ல தாங்க இருக்கு. ஏன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி அதனால. பிஜிஎல் அந்த பாக்ஸுக்குள்ளே தான் ட்ரேடா இருக்கு. ஆல்ரெடி வந்து கீழ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 3 டைம் டச் ஆயிருச்சு. மேலே 3, 4 டைம் டச் ஆயிருச்சு. கண்டிப்பா அந்த பாக்ஸ பிரேக் அவுட் பண்ணணும்னு நெனைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்ப்போம். அந்த ஒரு செல்லிங் வந்தது. அந்த செல்லிங் கேண்டில் மிகப்பெரிய கேண்டிலு. அத வந்து பார்த்தீங்கன்னா, இத ஓவர்டேக் பண்ணவே முடியல இந்த ஸ்டாக்னால. பார்ப்போம். இந்த ரிசல்ட்டுக்கு வந்து நல்ல ஒரு பூம் ஆனுச்சுன்னா, இந்த ஸ்டாக் நல்லா மேல போகுங்க. அடுத்தது நம்ம டிவிடெண்ட் ஸ்டாக்ல உள்ள ஸ்டாக்கு அருமையான ஒரு ஸ்டாக்கு. நண்பர் கேட்டிருந்தாரு. டிவிடெண்ட் ஸ்டாக்ன்னு சொல்லிட்டு நம்ம 2 வீடியோ போட்டிருக்கோம். பார்க்காத போய் பாருங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா, ஒரு முக்கியமான ஏரியால தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. நல்ல டிவிடெண்ட் குடுக்குற ஸ்டாக்கு தாங்க. இந்த சார்ட்ட பார்த்தா உங்களுக்கு நல்லாவே தெரியும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, ஜிண்டால்ஸா. ஒரு காலத்தில ஓஹோன்னு நல்லா ரிட்டர்ன் குடுத்த ஸ்டாக்குன்னு சொல்லலாம். ஆனா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, படுத்து கிடக்கு இந்த ஸ்டாக்கெல்லாம். இதுவும் பார்த்தீங்கன்னா, அந்த பாக்ஸ்குள்ளே தான் ட்ரேட் ஆகுது. கன்டினியூவா வந்து டவுன் ட்ரெண்ட் வந்து ஸ்டாப் ஆயிருக்கு. இப்ப சைட்வேல இருக்கு. மார்க்கெட் பூம் ஆகும்போது இந்த ஸ்டாக்லாம் பூம் ஆகுறதுக்கு சான்ஸ் அதிகமா இருக்குங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, ஜாக்லின் ப்ரீபெய்ட் இந்த ஸ்டாக்குக்கு நம்ம அடிக்கடி நெறைய ஆர்டர் பார்ப்போம். இதுவும் அந்த நண்பர்கள் கேட்ட ஸ்டாக் தான். இதுவும் பார்த்தீங்கன்னா, ஒரு சைட்வே தான். கொஞ்சம் மூவ் ஆயிட்டு மறுபடியும் அதே நோக்கி தான் வந்துகிட்டு இருக்குங்க. இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் பண்ணா தான் ஒரு புல்லிஷ் மூவ்மெண்ட் வரும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா, இந்த லைன்ல பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா, கீழ வரதுக்கு சான்ஸ் அதிகமா இருக்கு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, கவனமா இன்வெஸ்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் மைண்ட்டெக்கு. இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு ட்ரெண்ட் லைன பிரேக் அவுட் பண்ணி லாங் ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் பண்ணி ஒரு சைடு வேல தாங்க ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இத பார்த்தா தெரியும். அத ரீடெஸ்டும் பண்ணிருச்சு. இந்த கிரீன் லைன் ஏரியா கீழ பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா, கன்டின்யூ வரும் இந்த ஏரியாவ. இந்த கேண்டில்ல பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா, கண்டிப்பா கீழ வரும். வெயிட் பண்ணி பொறுமையா இன்வெஸ்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இன்னைக்கு நிஃப்டி, ஐடி ஸ்டாக் நம்ம லிஸ்ட்ல உள்ளது பார்த்தீங்கன்னா, ஐடி ஸ்டாக்லாம் இன்னைக்கு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸுங்க. சுமாரா தான் மத்த ஸ்டாக்லாம் பார்த்தீங்கன்னா, கேபிஐ, இன்டெல்ல நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இருக்கு. ஆனா ஹச்சிசிஎல் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நல்ல ஒரு செல்லிங் பிரஷரு. ஆமா. ஒரு மீடியமானது தான். ஆட்டோ இண்டெக்ஸ் நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இன்னைக்கு. ஹீரோ ஹோண்டாலாம் இன்னைக்கு என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஹீரோ ஹோண்டா வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு செல்லிங் பிரஷர் தான் இருந்தது. இத பார்த்தா தெரியும் ஹீரோ ஹோண்டா. மத்த பார்த்தீங்கன்னா தெரியுங்க பாருங்க. பையிங் சைட் வந்திருக்கு. பஜாஜ், டாடா மோட்டார்ஸ்லாம் ஓரளவுக்கு பையிங்ல வந்திருக்குங்க. ஆட்டோ செக்டார் ஓரளவுக்கு பையிங்ல இருக்கு. இன்னைக்கு மெட்டல் செக்டார் வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு செல்லிங்கு. செயிலு, ஹிந்துஸ்தான் சிங்க், ஹிந்துஸ்தான் காப்பர்லாம் ஓரளவுக்கு செல்லிங்ல தான் இருக்கு. ஆமா. பார்மாவும் மிக்ஸ்டுல தாங்க இருக்கு. இன்னைக்கு ஒரு மிக்ஸ்டு மார்க்கெட்டுன்னு சொல்ல முடியாது. ஓரளவுக்கு நல்ல இண்டெக்ஸ் நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிக்கிட்டு தாங்க இருக்கு. இந்த வீடியோல நண்பர்கள் கேட்ட நெறைய முக்கியமான தகவல் நம்ம பத்தி பார்த்துருக்கோம். எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன் இந்த தகவல் எல்லாமே. நெறைய பேர் பார்க்குறீங்க. கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் மோட்டிவேஷன் பண்ணுங்க. இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாம் உங்க ஃபேமிலி, ஃபிரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்க. நெறைய பேர் பார்த்துருக்கீங்க. கொஞ்சம் லைக் பண்ணீங்கன்னா, கொஞ்சம் எனக்கு மோட்டிவேஷனா இருக்கும். இன்னொரு அருமையான வீடியோல நம்ம சந்திக்கலாம். ஒரு முக்கியமான விஷயம் நம்ம இதில டிஸ்கஸ் பண்ணது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு இன்ஃபர்மேஷன் தாங்க. நான் வந்து செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நீங்க இந்த ஸ்டாக்ல ஏதாவது வாங்குறதா இருந்தாலும் போயிட்டு ஒரு நல்ல ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைஸ் பண்ணி கேட்டுட்டு நீங்க வாங்குங்க. ஆமா. நன்றி நண்பர்களே.